பல சிறப்புகளை உள்ளடக்கிய நம்ம மதுரைக்கு மற்றொரு சிறப்பு அம்சமாக விளங்கிறது ஆல்பர்ட் விக்டர் பாலம். 138 ஆண்டுகள் கடந்து தினமும் 3 லட்சம் வாகனங்களை தாங்கி நிற்கிறது. வைகை ஆற்றால் பிரிந்து கிடந்த மதுரை மாநகரின் வடகரை தென்கரையை இணைக்கும் வகையில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட முதல் பாலம். ஆங்கிலேயரின் தொழில்நுட்ப அறிவும் தமிழர்களின் கட்டுமான திறமையும் பயன்படுத்தி 12 மீட்டர் அகலத்தில் 250 மீட்டர் நீளத்தில் 16 தூண்கள் ஆர்ச்சி வடிவில் வடிவமைக்கப்பட்டு இன்றும் கம்பீரமாக இருக்கிறது. இதனை கட்டிய பொறியாளர் ஆல்பர்ட் விக்டர். அவர் பெயராலே இது ஆல்பர்ட் விக்டர் பாலம் என அழைக்கப்படுகிறது. இதன் ஆயுள் காலம் 100 ஆண்டுகள் தான் என்று சொல்லப்பட்டாலும் 138 ஆண்டுகள் கடந்து 139 அடியெடுத்து வைக்கிறது. இதை கட்டப்பட்ட பிறகுதான் மதுரை மாநகரமாக உருவானது. மதுரை மாநகரை விரிவுபடுத்தும் நோக்கில் 1886 டிசம்பர் 8 கட்டுமான பணிகள் தொடங்கி 1889 டிசம்பர் 9 இப்பாலம் திறக்கப்பட்டது. மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் சிறப்புமிக்க நிகழ்வும் இப்பாலத்தில் தான் நடைபெறுகிறது. நன்றி.